ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாகற்காய் பொரியல். அதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, பாகற்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு காரத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. பாகற்காய் நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் பொரிச்சு எடுத்துடலாம். சூடாகட்டும். பாகற்காயை போட்டுடலாம். நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா முருகலாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா முருகலாக இருக்குது. நல்லா மொறுன்னு எடுத்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாகற்காய் எதில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னா, இன்றைக்கி சாம்பாருங்க. எங்கள் வீட்டில் இந்த சாம்பார், பாகற்காய் பொரியல், வறுவல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சாம்பார் கூட ஊற்றி சாப்பிட்லாம். அந்த சாம்பார் சாதத்தில் சாப்பிட்லாம். பாகற்காய் வறுவல் அப்புறம் ரச சாதத்தில் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. பாகற்காய் பொரிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட போகிறேங்க. சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. சாம்பாருக்கும் இந்த பாவக்காய் வறுவலுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சூப்பராக இருக்குது.